ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? நைட்டுக்கு எல்லாம் குக் பண்ணியாச்சா? நான் பாருங்கள், இப்போ கருவாடு தொக்கு செய்யலான்னு சொல்லிட்டு இப்போது செஞ்சிட்ருக்கேன். நம்ம இப்போ வந்து ப்ரான் தொக்கு வந்து நான் செய்ய போகிறேன். அதில் வந்து இப்போது என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, ஆயில் ஊற்றி கடுகு போட்டு அதில் கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, அப்புறம் வரமிளகா, கருவேப்பிலாம் போட்டிருக்கேன். இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து சில்லி பவுடர் வந்து போடலாம். வெங்காயம் தக்காளி வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த ப்ரான் கருவாடு வந்து போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கருவாடு. சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம இப்போ போட்டுக்கலாம். போட்டாச்சு. போட்டோன்னே பாருங்கள், ஸ்மெல் செம்மையாக வருது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா நம்ம ஃப்ரை பண்ணணும். இதில் இப்போ நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி வரமிளகா போட்டுறதுங்காட்டி லைட்டாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இந்த மிளகாத்தூள் வந்து நாங்கள் வீட்லேயே அரைச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். வெளியெல்லாம் நாங்கள் கடையிலலாம் மிளகாத்தூள் வாங்க மாட்டோம், வீட்டிலையே அரைச்சிப்போம். ஏன்னா வெளியே வாங்குகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அடல்ட்ரேட் பண்ணி தான் இருக்காங்க, சேல் பண்ணுறாங்க. அதனால் நாங்கள் வீட்டிலையே எல்லா பொடியுமே நாங்கள் வீட்டிலையே அரைச்சிப்போம். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா எப்படி இந்த எண்ணெய் பிரிஞ்சு வருதுன்னு? இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும், நல்லா குக் ஆகணும். ப்ரான் வந்து உங்களுக்கு ஒரு 2 minutes குக் ஆனாலே போதும். உங்களுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா இதெல்லாம் வதங்கி வரணும். நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இப்போ வதங்கிடுச்சு. நம்ம இதை லைட்டாக வதக்கி விட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரான் கருவாடு தொக்கு ரெடி. பார்க்குறதுக்கு எவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குது பாருங்கள். நீங்களும் ஒரு டைம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய், குட் நைட்.